गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरुर्देवो महेश्वरः गुरु साक्षात् परब्रह्मा तस्मै ஸ்ரீ குருவே நமக. வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் யுவஸ்ரீ விஷ்ணுசுத்தன். நம்ம சேனலில் சொல்லுகின்ற ஆன்மீக தகவல்கள், ராசி பலன் இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க பஞ்சாங்க குறிப்புகள் குறித்து பார்க்கலாம். ஏப்ரல் மாதம் 3ஆம் தேதி இன்றைய கிழமை வெள்ளிக்கிழமை, பங்குனி மாதம் 20ஆம் தேதி. இன்றைய சூரிய உதயம் காலை 6:11 மணிக்கு உதயமாகிறது. இன்றைய திதி காலையில் 8:51 மணி வரைக்கும் பிரதமை திதி, அதற்கு பின்பாக துவிதியை திதி இருக்கின்றது. இன்றைய நட்சத்திரம் இரவு 7:25 மணி வரைக்கும் சித்திரை நட்சத்திரம், அதற்கு பின்பாக சுவாதி நட்சத்திரம் உள்ளது. இன்றைய தினம் முழுவதுமாக சித்த யோகம் கூடிய சுப தினமாக இருக்கின்றது. இன்றைய நல்ல நேரம் காலையில் 9:30 மணியிலிருந்து 10:30 மணி வரை, மாலையில் 6:30 மணியிலிருந்து 7:30 மணி வரை. இன்றைய ராகு காலம் காலையில் 10:30 மணியிலிருந்து 12 மணி வரை. குளிகை நேரம் காலையில் 7:30 மணியிலிருந்து 9 மணி வரை. யமகண்ட நேரம் மதியம் 3 மணியிலிருந்து 4:30 மணி வரை. இன்றைய சந்திராசிரம நட்சத்திரக்காரர்கள் இரவு 7:25 மணி வரைக்கும் பூரட்டாதி நட்சத்திரம், அதற்கு பின்பாக உத்திரட்டாதி நட்சத்திரம் இருக்கின்றது. இனி 12 ராசி பலன்கள் குறித்த தகவல்களை பார்க்கலாம். மேஷராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய செவ்வாய் பகவான் ராசியிலிருந்து விரயஸ்தானத்துல அமர்வு பெறுகிறார். சந்திர பகவான்னு பார்க்கும்போது ராசியிலிருந்து களத்திரஸ்தானத்தில் அமர்வு பெறுகிறார். இன்றைய தினத்துல களத்திரஸ்தானத்துல சந்திர பகவான் அமர்வு பெற்றிருக்கிறதுனால திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வழியில ஈடுபாடுகள் அதிகமானதாக இருக்கும். இந்த மாதிரியான நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் அமைகிறது. இன்றைய தினத்துல உங்களுடைய மனைவி, நண்பர்கள் இவங்களுக்கு வேலை சம்பந்தமான விஷயங்கள் குறித்த முயற்சிகள், ஈடுபாடுகள், இதுல நாட்டங்கள் அதிகமாக இருக்கும். இந்த உறவுகளுக்கு தங்களுடைய உடல்நிலையில கவன நிலைகள் அவசியமாக இருக்கின்றது. தலைவலி சம்பந்தமான தொந்தரவுகள், இடையூறுகள் இதெல்லாம் ஒரு சிலருக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமானதாக இன்றைய தினத்துல இருக்கின்றது. இன்றைய தினத்துல வரன் பார்க்க முயற்சிகள் செய்யறவங்க, நல்ல காரியங்கள் குறித்த முயற்சிகள் எல்லாம் செய்யக்கூடிய நபர்கள் முருகப்பெருமான வணங்குவது மிகவும் சிறப்பானதாக இருக்கும். குறிப்பாக தம்பதியினரோடு இருக்கக்கூடிய முருகப்பெருமான பார்த்து வணங்குவது மிகவும் நன்மையை தரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. இன்றைய தினத்துல அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது சுப காரியங்கள் குறித்த முயற்சிகள் இருக்கும். அதாவது வெளியூர் தொடர்பான விஷயங்கள் வெளியிலிருந்து வரன் அமையக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் அமைகிறது. பரணி நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது இன்றைய தினத்துல கணவன் மனைவிக்கு இடையே புரிதல்கள் தேவைப்படக்கூடிய தினம். சின்ன சின்ன கோப உணர்வுகள் வரலாம், அதுல கவனங்கள் அவசியமாக இருக்கின்றது. வெளிநாடு சம்பந்தப்பட்ட முயற்சிகள்ல எதிர்பார்த்த நன்மை நிலைகள், முயற்சிகள்ல முன்னேற்றம் இதெல்லாம் அமையக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது. கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு பார்க்கும்போது பிசினஸ் தொடர்பான முயற்சிகள்ல ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கும். பிசினஸ் தொடங்கக்கூடிய எண்ணங்கள் இன்றைய தினத்தில் மிகுதியானதாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. வணங்க வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு. ரிஷப ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய சுக்கிர பகவான் ராசியிலிருந்து விரயஸ்தானத்துல அமர்வு பெறுகிறார். சந்திர பகவான்னு பார்க்கும்போது ராசியிலிருந்து ருணரோக சத்துருஸ்தானத்துல அமர்வு பெறுகிறார். இன்றைய தினத்துல சந்திர பகவான் ருணரோக சத்துருஸ்தானத்துல அமர்வு பெறக்கூடியதனால வேலை குறித்த முயற்சிகள்ல ஈடுபாடுகள் காட்டுவீங்க. விரும்பிய வேலைகள் அமையும். இல்லைன்னா வேலை புரியக்கூடிய நபர்களுக்கு, பணிபுரியக்கூடிய நபர்களா இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு ஏதேனும் நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இன்றைய தினத்துல இருக்கின்றது. இன்றைய தினம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது உடல்நிலை சம்பந்தமான பிரச்சனைகள், தொந்தரவுகளுக்கு மருத்துவ ரீதியிலான முயற்சிகளை எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கும்.
உடல்நிலையில டென்ஷன் சம்பந்தமான பிரச்சனைகள் இருந்தால் கவனங்கள் அவசியம். பிபி சம்பந்தமானது, சின்ன சின்ன காயங்கள் இதெல்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. இந்த விஷயத்துல எல்லாம் கவன நிலைகள் முக்கியமானதாக இருக்கின்றது. இன்றைய தினத்துலன்னு பார்க்கும்போது கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு பேச்சுவார்த்தைகள்ல நிதான நிலைகள் அவசியம். யாருடனான பேச்சுவார்த்தைகள்னு பார்க்கும்போது தன்னுடைய மூத்த சகோதர சகோதரிகள், தந்தை வழி இளைய உடன்பிறப்புகள் இவங்கெல்லாம் இருக்கிறாங்கன்னா இவங்க வழியில பேச்சுவார்த்தைகள்ல நிதானங்கள் அவசியம். இல்லைன்னா இவங்க வழியில உங்களுக்கு செலவுகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. ரோகிணி நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது இன்றைய தினத்துல கடன் வாங்க வேண்டிய தேவைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. கடன் வாங்க வேண்டிய சூழல்கள் இன்றைய தினத்துல அமையும். மிருகசீர்ஷ நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது இன்றைய தினத்துல வழக்கு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் ஏற்படலாம். இதுல கவன நிலைகள் முக்கியமானதாக இருக்கின்றது. இன்றைய தினத்துல உங்களுடைய ராசியான நிறம் அப்படின்னு பார்க்கும்போது ஆரஞ்சு கலரை பயன்படுத்துங்க. வணங்க வேண்டிய தெய்வம் துர்க்கை அம்மன் வழிபாடு. மிதுன ராசி என்பர்களே, ராசியாதிபதியாகிய புத பகவான் ராசியிலிருந்து பாக்கியஸ்தானத்துல அமர்வு பெறுகிறார். சந்திர பகவான் அப்படின்னு பார்க்கும்போது ராசியிலிருந்து பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல அமர்வு பெறுகிறார். இன்றைய தினத்துல அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பூர்வீகம் தொடர்பான விஷயங்கள் எல்லாம் நல்ல முன்னேற்ற நிலைகளை பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. உங்களுடைய ராசியாதிபதிக்கும் குருவினுடைய பார்வைகள் இருக்கின்றது. சந்திர பகவான் இருக்கக்கூடிய இடத்திற்கும் குரு பகவானுடைய பார்வைகள் விழுகின்றது. இப்படி இருக்கிறதுனால மிகவும் நல்ல தினமாக இன்றைய தினம் அமையும். பூர்வீகத்துல, அதாவது சொந்த ஊர்ல தொழில் தொடங்கக்கூடிய எண்ணங்கள், முயற்சிகள் இதெல்லாம் அதிகமாக இருக்கும். இந்த மாதிரி விஷயங்கள் குறித்த முயற்சிகள் எல்லாம் இருக்கக்கூடிய நபர்களாக இருக்கிறீங்கன்னா நீங்க இன்றைய தினத்துல நரசிம்மர் பெருமான வணங்குவது மிகவும் சிறப்பானதாக இருக்கும். சிவப்பு நிற மலர்கள் சாற்றி வழிபாடுகள் செய்யுங்க. மிகுந்த நன்மைகளை பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. நெய் தீபங்கள் ஏற்றி வழிபாடுகள் செய்யலாம். இன்றைய தினத்துல மிருகசீர்ஷ நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது குழந்தை பேரு சார்ந்த நல்ல விஷயங்கள் இன்றைய தினத்துல நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது. திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஈடுபாடுகள் இருக்கும். கலைகள் சம்பந்தப்பட்ட துறை ரீதியிலான முயற்சிகள்ல ஒரு சிலருக்கு ஈடுபாடுகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. இறை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல அதிக நாட்டங்கள் இன்றைய தினத்துல இருக்கக்கூடிய சூழல்களும் இருக்கின்றது. புனர்பூச நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது மனதளவுல கொஞ்சம் பதட்ட நிலைகள் இருக்கும். அதுல மட்டும் நிதான நிலைகளை பின்பற்ற வேண்டியது அவசியம். அவசரமா நாம எந்த ஒரு முடிவு எடுக்கிறதும் இந்த மாதிரி விஷயங்களை தவிர்க்க வேண்டியது முக்கியமாக இருக்கு. நம்மளுடைய எண்ணங்கள்ல கொஞ்சம் நிதானங்கள் அவசியமானதாக இன்றைய தினத்துல இருக்கு. தொழில் சம்பந்தமான எண்ணங்களே இன்றைய தினத்துல அதிகமானதாக இருக்கும். உங்களுடைய பிள்ளைகள் ரொம்பவும் மனம் விரும்பிய நண்பர்கள்லாம் இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் குறித்த ஈடுபாடுகள் இன்றைய தினத்துல இருக்கும். அந்த உறவுகளுக்கு உடல்நிலை சார்ந்த விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் கவன நிலைகள் முக்கியமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் பழுப்பு நிறம். வணங்க வேண்டிய தெய்வம்னு பார்க்கும்போது ஹனுமன் வழிபாடு. கடக ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய சந்திர பகவான் ராசியிலிருந்து சுகஸ்தானத்தில் அமர்வு பெறுகிறார். சுகஸ்தானத்துல சந்திர பகவான் அமர்வு பெறக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றதுனால மிகுந்த நல்ல பலன்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. சந்திர பகவானின் மீது குரு பகவானினுடைய பார்வைகள் விழக்கூடிய ஒரு நல்ல தினம். சொத்துக்களை வாங்கக்கூடிய முயற்சிகள், வாகனங்கள் வாங்கக்கூடிய முயற்சிகள் இதெல்லாம் அதிகமா இருக்கும். நாம எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு அம்சமான வீடுகளும் அமையக்கூடிய சூழல்கள் இன்றைய தினத்துல இருக்கின்றது. இன்றைய தினம் அப்படின்னு பார்க்கும்போது நீங்க சொத்துகள் வாங்குறீங்க, வாகனங்களை வாங்க முயற்சிகள் எடுக்கிறீங்க அப்படின்னா இதற்கெல்லாம் உங்களுடைய தந்தை வழியிலிருந்து ஆதரவுகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்கின்றது.
இன்றைய தினம் சொத்துகள் வாங்க முயற்சிகள் எடுக்கக்கூடிய நபர்களுக்குன்னு பார்க்கும்போது பார்வதி தேவியுடன் கூடிய முருகப்பெருமான் இருக்கிறார்னா அவரை வணங்கலாம். அப்படி வணங்கும் போது மிகுந்த பலன் தரக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்துல இருக்கின்றது. செந்நிற மலர்கள் சாற்றி வழிபாடுகள் செய்வது மிகவும் நன்மை தரக்கூடியதாக இன்றைய தினம் அமைகிறது. இன்றைய தினத்துல புனர்பூச நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது உயர்கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நல்ல முன்னேற்ற நிலைகள் இன்றைய தினத்தில் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. பூச நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது வீட்டில் சுப காரியங்கள், நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகள் இதெல்லாம் நடக்கக்கூடிய சூழல்கள் இன்றைய தினத்தில் இருக்கு. உங்களுக்கு ஏதாவது வெளிநாடு முயற்சிகள் இருக்குது, இல்லைன்னா அரசியல் சம்பந்தப்பட்ட முயற்சிகள் இருக்குது, ஆன்மீகம் சார்ந்த முயற்சிகள் இருக்குதுன்னா இதையெல்லாம் குறித்து உங்களுடைய அம்மா கிட்டையோ உறவு முறைகள் அண்டை அயலார்கள் கிட்டையோ பேச்சுவார்த்தைகள் நடத்தக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் இருக்கின்றது. ஆயில்ய நட்சத்திரக்காரங்களுக்கு உங்களுடைய அம்மாவிற்கு உடல்நிலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல சற்று கவன நிலைகள் அவசியம். டென்ஷன் சம்பந்தமான, தலைவலி சம்பந்தமான தொந்தரவுகள் இதெல்லாம் ஒரு சிலருக்கு அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. இந்த விஷயத்துல நிதானங்கள் முக்கியமாக இருக்கிறது. உங்களுடைய ராசியான நிறம் பீச் கலரை பயன்படுத்துங்க. வணங்க வேண்டிய தெய்வம் பார்வதி தேவி வழிபாடு. சிம்ம ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய சூரிய பகவான் ராசியிலிருந்து அஷ்டமஸ்தானத்துல அமர்வு பெறுகிறார். சந்திர பகவான்னு பார்க்கும்போது ராசியிலிருந்து சகோதரஸ்தானத்தில் அமர்வு பெறுகிறார். இன்றைய தினத்துல சகோதரஸ்தானத்தில் அமர்வு பெற்றிருக்கக்கூடிய சந்திர பகவானின் மீது குரு பகவானினுடைய பார்வைகள் எல்லாம் விழக்கூடியதனால முயற்சிகளுக்கு ஏற்ப வெற்றிகள் ஓரளவுக்கு அமையும். தேவையில்லாத விஷயங்களுக்காக முயற்சிகள் எடுக்கிறீங்கன்னா அதுல கவன நிலைகள் அவசியம். அதிக தைரியத்தினால பிரச்சனைகள் ஏற்படும், அதுல கவன நிலைகள் முக்கியமானதாக இன்றைய தினத்துல இருக்கு. ரொம்பவும் தைரியமாகவும் செயல்படுவீங்க, எந்த ஒரு விஷயத்திலையும் துணிச்சலாகவும் செயல்படுவீங்க. அந்த விஷயத்துல கொஞ்சம் நிதானமாகவும் யோசித்து செயல்பட வேண்டியது முக்கியமானதாக இருக்கின்றது. குருவினுடைய பார்வை இந்த இடையூறுகளை குறைக்கும் இன்றைய தினத்துல. இன்றைய தினம் அப்படின்னு பார்க்கும்போது நீங்க சிவபெருமானும் முருகப்பெருமானும் ஒருங்கே இருக்கக்கூடிய புகைப்படம் இருந்தா வணங்குவது மிகவும் சிறப்பானதாக இருக்கும். முருகப்பெருமானுக்கு சிவப்பு நிற ஆடை சாற்றி வழிபாடுகள் செய்யலாம். இதையெல்லாம் செய்யும் போது இந்த பிரச்சனைகள் பெருமளவு குறையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. இன்றைய தினத்துல மக நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது மனதளவுல சற்று குழப்ப நிலைகள் வரும், அதுல கவனங்கள் அவசியம். முடிவெடுக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் நிதானமாக செயல்பட வேண்டியது முக்கியமாக இருக்கின்றது. பூர நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகள், மாமனார், வேலையாட்கள் இவங்க எல்லாருக்கும் உடல்நிலை குறித்த விஷயங்கள்ல கவன நிலைகள் அவசியம். இவங்களுக்கு வேலை சம்பந்தமான முயற்சிகள் இருந்தா இன்றைய தினத்துல அமையக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியாக இருக்கின்றது. உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது இன்றைய தினத்துல டாக்குமெண்ட் சம்பந்தமான விஷயங்கள்ல கூடுதல் கவனமாக செயல்பட வேண்டியது அவசியமாக இருக்கின்றது. இடமாற்றம் சம்பந்தமான பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய சூழல்கள் இருக்கும். பயணங்களின் பொழுதான விஷயங்கள்ல சற்ற கவன நிலைகள் முக்கியமானதாக அமைகிறது. உங்களுடைய ராசியான நிறம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இன்றைய தினம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. வணங்க வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு. கன்னிராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய புத பகவான் ராசியிலிருந்து ருணரோக சத்ருஸ்தானத்தில் அமர்வு பெறுகிறார். சந்திர பகவான்னு பார்க்கும்போது ராசியிலிருந்து தனஸ்தானத்துல அமர்வு பெறுகிறார். இன்றைய தினம் வருமானங்கள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. எதன் வழி வருமானங்கள் இருக்கும்னா வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு பண வருமானங்கள் அதிகரிக்கும். அதே மாதிரி பிஸ்னஸ் செய்யக்கூடிய நபர்களுக்கு அதன் வழியிலிருந்தும் வருவாய்கள் இருக்கக்கூடிய ஒரு நல்ல தினமாக இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கின்றது. உங்களுடைய குடும்பத்துல சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள், சலசலப்புகள் இதெல்லாம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்துல இருக்கு.
குடும்பத்தார்கள் மற்றும் தாய் வழி மூத்த உடன்பிறப்புகள் இவங்க இந்த இரு உறவுகளுக்குமே பார்த்தீங்கன்னா வேலை சம்பந்தமான முயற்சிகள் இருந்தால் எடுத்து செய்யலாம். மற்றபடி உடல்நிலை சம்பந்தமான விஷயங்கள்ல கவன நிலைகள் அவசியமானதாக இன்றைய தினத்துல அமைகிறது. இன்றைய தினம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஹனுமனை வழிபடுவது மிகவும் சிறப்பானதாக இருக்கும். முடிஞ்சவங்க செந்தூரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பேஸ்ட் அதை ஹனுமனுக்கு நீங்க வாங்கி தரலாம். அப்படி செய்யும் போது பிரச்சனைகள், இடையூறுகள், குடும்பத்தில் இருக்கக்கூடிய தொந்தரவுகள் இதெல்லாம் ஓரளவு குறையக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது. இன்றைய தினத்துல உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது பேசக்கூடிய விஷயங்கள்ல நிதானங்கள் அவசியம். பேசும்போது முன்கோப நிலைகள் இன்றைய தினத்துல அதிகமா இருக்கும். அதுல கவன நிலைகளை செலுத்த வேண்டியது முக்கியமானதாக இருக்கின்றது. ஹஸ்த நட்சத்திரக்காரங்களுக்கு கண் சார்ந்த பகுதிகளில் கவன நிலைகள் முக்கியமானதாக இன்றைய தினத்துல இருக்கு. முகத்துல கம்பீரமான தோற்றங்கள் இருந்தாலும் கொஞ்சம் கோப உணர்வுகளும் தெரியக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் இருக்கின்றது. சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது இன்றைய தினத்துல பள்ளி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு படிப்புல ஆர்வ நிலைகளை செலுத்த வேண்டியது அவசியம். சுறுசுறுப்பாகவும் இருப்பாங்க, அதே நேரத்துல ஆர்வம் எடுத்து படிக்க வேண்டியதும் முக்கியமாக இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் பழுப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. வணங்க வேண்டிய தெய்வம் ஹனுமன் வழிபாடு. துலாம் ராசி என்பர்களே, ராசியாதிபதியாகிய சுக்கிர பகவான் ராசியிலிருந்து களத்திரஸ்தானத்தில் அமர்வு பெறுகிறார். சந்திர பகவான் பார்க்கும்போது ராசியிலேயே அமர்வு பெறுகிறார். ராசியிலேயே சந்திர பகவான் அமர்வு பெறுவதனால இன்றைய தினத்துல வேலை சம்பந்தமான முயற்சிகளை எடுக்கிறதுக்கு மிகவும் சிறப்பான தினம். குரு பகவானினுடைய பார்வையும் உங்களுடைய ராசியின் மீது இன்றைய தினத்துல விழுகிறது. அப்படி இருக்கிறதுனால வேலை சம்பந்தமான முயற்சிகளை எடுக்கும் போது நல்ல முன்னேற்ற நிலைகள் இருக்கும். வேலை குறித்த முயற்சிகள் எல்லாம் எடுக்கக்கூடிய நபர்கள் துர்க்கை அம்மனுக்கு செந்நிற மலர்கள் இல்லைன்னா மாலைகள் சாற்றி வழிபாடுகள் செய்யலாம். அப்படி செய்யும் போது வேலை குறித்த விஷயங்கள்ல நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. உங்களுக்கு அப்படின்னு பார்க்கும்போது சற்று முன்கோப நிலைகள் இருக்கும். சுறுசுறுப்பாகவும் செயல்படுவீங்க, அதே நேரத்துல அவசரமாகவும் செயல்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இந்த விஷயத்துல நிதானங்கள் அவசியம். இன்றைய தினம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு கோப உணர்வுகள் அதிகமாக இருக்கக்கூடிய தினம். பேச்சுவார்த்தைகள்ல நிதான நிலைகளை பின்பற்ற வேண்டியது முக்கியமானதாக இருக்கின்றது. சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது தங்களுடைய வேலை சார்ந்த சிந்தனைகள் அதிகமா இருக்கும். வேலை தேடுறவங்களாக இருந்தாலும் இல்ல பணிபுரியக்கூடிய நபர்களாக இருந்தாலும் உங்களுக்கு வேலை சம்பந்தமான சிந்தனைகளும் உணர்வுகளும் அதிகமானதாக இன்றைய தினத்துல இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. விசாக நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது எதிரிகள் வழியிலிருந்து இடையூறுகள், தொந்தரவுகள் இதெல்லாம் இருக்கும். செலவுகள் சற்று அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. தலைப்பகுதி சம்பந்தமான பகுதிகளில் கவனங்கள் அவசியம். தலைவலி சம்பந்தமான தொந்தரவுகள் ஒரு சிலருக்கு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம்னு பார்க்கும்போது இன்றைய தினத்துல பீச் கலரை பயன்படுத்துங்க. வணங்க வேண்டிய தெய்வம்னு பார்க்கும்போது துர்க்கை அம்மன் வழிபாடு. விருச்சிக ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய செவ்வாய் பகவான் ராசியிலிருந்து பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல அமர்வு பெறுகிறார். சந்திர பகவான் பார்க்கும்போது ராசியிலிருந்து விரயஸ்தானத்தில் அமர்வு பெறுகிறார். விரயஸ்தானத்துல அமர்வு பெற்றிருக்கிறதுனால இன்றைய தினத்துல வியாபாரம் செய்யக்கூடிய விருச்சிக ராசிக்காரங்களுக்கு நல்லபடியாக வியாபாரங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. விற்பனைகள் நல்லபடியாக நடக்கும். வியாபாரத்துறையில் இருக்கக்கூடிய நபர்களாக இருக்கிறீங்க அப்படின்னா நீங்க இன்றைய தினத்துல முருகப்பெருமான வழிபடுவது மிகவும் நன்மையை தரக்கூடியதாக இருக்கின்றது. முருகப்பெருமானுக்கு சிவப்பு நிறத்தினால் ஆன ஆடை சாற்றி வழிபாடுகள் செய்யலாம். குங்குமம் முடிஞ்ச அளவு வாங்கி தரலாம். இந்த மாதிரியான விஷயங்களை செய்வது உங்களுக்கு வியாபாரத்துல நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது.
இன்றைய தினம்னு பார்க்கும்போது விஷாக நட்சத்திரக்காரங்களுக்கு தங்களுடைய பூர்வீக சொத்துகள் எல்லாம் இருக்குது, அதை விற்கலாம் அப்படிங்கிற முயற்சிகள் எடுக்கக்கூடிய நபர்கள் இன்றைய தினத்துல எடுக்கலாம். அது நல்லபடியாக அமையக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்துல இருக்கின்றது. இன்றைய தினத்துல அனுஷ நட்சத்திரக்காரங்களுக்கு தங்களுடைய பிள்ளைகள் வழி செலவுகள் இருக்கும். தந்தை வழி உறவுகள், ரொம்பவும் நெருங்கிய நண்பர்கள், இவங்க வழியிலிருந்து உங்களுக்கு செலவுகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியாக இருக்கின்றது. கேட்டை நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது ரகசியமான மறைமுகமான விஷயத்துல ஈடுபாடுகள் அதிகமானதாக இன்றைய தினத்துல இருக்கும். வெளிநாடு பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய எண்ணங்கள், முயற்சிகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்துல உங்களுக்கு அமைகிறது. கண் சார்ந்த பகுதிகளில் கவன நிலைகள் முக்கியமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் அப்படின்னு பார்க்கும்போது சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. வணங்க வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு. தனுசு ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய குரு பகவான் ராசியிலிருந்து களத்திரஸ்தானத்தில் அமர்வு பெறுகிறார். சந்திர பகவான்னு பார்க்கும்போது ராசியிலிருந்து லாபஸ்தானத்துல அமர்வு பெறுகிறார். லாபஸ்தானத்துல சந்திர பகவான் அமர்வு பெற்றிருக்கிறதுனால உங்களுக்கு பல்வேறு நன்மைகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. உங்களுடைய ராசியாதிபதியாகிய குரு பகவானினுடைய பார்வையும் லாபஸ்தானத்தில் விழுகிறது. அப்படி இருக்கிறதுனால உங்களுக்கு பல்வேறு முன்னேற்ற நிலைகளை தரக்கூடிய தினமாக இன்றைய தினம் அமைகிறது. இன்றைய தினத்துல எதிர்பார்த்த ஆதரவுகள் சரியாக கிடைக்கும். யார் வழியிலிருந்து கிடைக்கும்னா பார்த்தா அம்மா வழியிலிருந்து ஆதரவுகள் கிடைக்கும். ஒரு சிலருக்கு அண்டை அயலார்கள், உறவு முறைகள், இவங்க வழியிலிருந்து ஆதரவுகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்கின்றது. இன்றைய தினத்துல மூல நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளிடம் சொத்துகள் சார்ந்த விஷயங்கள், வாகனங்கள் சம்பந்தமான விஷயங்கள், இது குறித்த பேச்சுவார்த்தைகள் பேசுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. பூராட நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது இன்றைய தினத்துல விவசாயம் சம்பந்தமான துறைகள்ல இருக்கிறீங்க, இல்லைன்னா பண்ணையெல்லாம் வச்சு நடத்துறீங்க அப்படின்னா இந்த துறைகள் வழியிலிருந்து லாப நிலைகளை பெறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது. டிகிரி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு புகழ் சேரக்கூடிய தினமாக இன்றைய தினம் அமைகிறது. உத்ராடம் நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது இன்றைய தினத்துல விரும்பிய விஷயங்கள்ல ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கும். விரும்பிய பயணங்கள் அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. உல்லாசமான தினமாக இன்றைய தினம் உங்களுக்கு அமைகிறது. இன்றைய தினத்துலன்னு பார்க்கும்போது உங்களுடைய ராசியான நிறம் அப்படின்னா ஆரஞ்சு கலரை பயன்படுத்துங்க. வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான் வழிபாடு. மகர ராசி அன்பர்களுக்கு ராசியாதிபதியாகிய சனி பகவான் சகோதரஸ்தானத்தில் அமர்வு பெறுகிறார். சந்திர பகவான்னு பார்க்கும்போது ராசியிலிருந்து தொழில் ஸ்தானத்துல அமர்வு பெறுகிறார். இன்றைய தினம் தொழில் சம்பந்தமான விஷயங்கள் குறித்த முயற்சிகள், ஈடுபாடுகள் இதெல்லாம் சற்று அதிகமானதாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. இன்றைய தினத்துல தொழில் குறித்த முயற்சிகளுக்கு உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகள், மாமனார் இவங்க வழியிலிருந்து ஆதரவுகள் கிடைக்கும். இவங்க வழியிலிருந்து சப்போர்ட் கிடைக்கக்கூடிய சூழல்கள் அதிகமானதாக இருக்கின்றது. இன்றைய தினத்துல தொழில் சார்ந்த இடங்கள்ல ரொம்பவும் சுறுசுறுப்பாக இயங்கக்கூடிய நபர். கொஞ்சம் முன்கோப நிலைகளும் அவசர தன்மையும் இருக்கும். அதுல மட்டும் கொஞ்சம் கட்டுப்பாடுகள் அவசியம். மற்றபடி நல்ல முன்னேற்ற நிலைகள் இன்றைய தினத்துல இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. இன்றைய தினத்துல தொழில் செய்யக்கூடிய நபர்கள் எல்லாம் ஹனுமனை வணங்குவது மிகவும் சிறப்பானதாக இருக்கும். சிவப்பு நிற மலர்களாலான மாலைகளை சாற்றி வழிபாடுகள் செய்யலாம். முடிஞ்சவங்க ஹனுமனுக்கு செந்தூரம் வழங்கி வழிபாடுகள் செய்யலாம். இப்படியெல்லாம் செய்யும் போது மிகுந்த பலன் தொழில் ஸ்தானத்தில் அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. இன்றைய தினத்துலன்னு பார்க்கும்போது உத்ராட நட்சத்திரக்காரங்களுக்கு
தொழில் சம்பந்தமான தேவைகளுக்காக டாக்குமெண்ட் சம்பந்தமான விஷயங்கள்ல ஈடுபடக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்கின்றது. திருவோண நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது தொழிலுடைய தேவைகளுக்காக இடமாற்றம் சார்ந்த ஒரு சில விஷயங்கள்ல ஈடுபாடுகள் இருக்கும். இடமாற்றம் தொழில் முறைக்கு ஏற்ப மாற்றலாமா அப்படிங்கிற மாதிரியான எண்ணங்கள், முயற்சிகள் இருக்கும். தொழில் முறைக்கு தேவையான பயணங்கள் அமையக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் இருக்கின்றது. அவிட்ட நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது உங்களுடைய மாமியார், தொழில் வழி நபர்கள், இவங்களுக்கு நீங்க ஆதரவு தரக்கூடிய சூழல்கள் இருக்கு. இந்த உறவுகளுக்கு உடல்நிலை சம்பந்தமான விஷயங்கள்ல குறிப்பிட்ட கவனநிலைகள் முக்கியமானதாக இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் அப்படின்னு பார்க்கும்போது அரக்கு நிறத்தை பயன்படுத்துங்க. வணங்க வேண்டிய தெய்வம் ஹனுமன் வழிபாடு. கும்பராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய சனி பகவான் ராசியிலிருந்து தனஸ்தானத்தில் அமர்வு பெறுகிறார். சந்திர பகவான்னு பார்க்கும்போது ராசியிலிருந்து பாக்யஸ்தானத்தில் அமர்வு பெறுகிறார். பாக்கியங்கள் எல்லாம் நிறைந்திருக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் உங்களுக்கு அமைகிறது. உங்களுக்குன்னு பார்க்கும்போது இறை சம்பந்தமான விஷயங்கள்ல நாட்டங்கள் அதிகமாக இருக்கும். புதிதா நம்பிக்கையெல்லாம் பிறக்கக்கூடிய ஒரு நல்ல தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது. உங்களுடைய வெளிநாடு முயற்சிகள், ஆன்மீகம் சார்ந்த முயற்சிகள், தர்மம் செய்யக்கூடிய விஷயங்கள் குறித்த முயற்சிகள் இதெல்லாம் இருக்குது அப்படின்னா இந்த முயற்சிகளுக்காக குடும்பத்தார்கள் வழியிலிருந்து ஆதரவுகள் கிடைக்கும். ஒரு சிலருக்கு தாய் வழி மூத்த உடன்பிறப்புகள் இருக்கிறாங்கன்னா அவங்க வழியிலிருந்து ஆதரவுகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் இருக்கின்றது. இன்றைய தினத்துல அரசியல் சம்பந்தப்பட்ட முயற்சிகள்ல ஈடுபடக்கூடிய நபர்களாக இருக்கிறீங்கன்னா நீங்க ஹனுமனை வழிபடும் போது மிகுந்த முன்னேற்றத்தை தரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. ஹனுமன் பகவானை வணங்கும் போது பல்வேறு நன்மைகளும் பல்வேறு நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் இருக்கின்றது. இன்றைய தினம் அவிட்ட நட்சத்திரக்காரங்களுக்கு வெளிநாடு பயணங்கள், வெளிநாடு வேலை, இல்லைன்னா தொழில் ரீதியிலான முயற்சிகள் எல்லாம் ஈடுபாடுகள் அதிகமானதாக இருக்கக்கூடிய சூழல்கள் இருக்கு. சதய நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது உங்களுடைய தந்தைக்கு ஆதரவுகள் தருவீங்க. ஒரு சில அந்நிய நபர்களுக்கும் நீங்க ஆதரவு தரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். இந்த உறவுகளுக்குன்னு பார்க்கும்போது கொஞ்சம் அவசர தன்மைகள் இன்றைய தினத்துல இருக்கும். உடல்நிலையில கவனநிலைகளை செலுத்த வேண்டியது முக்கியமானதாக அமைகிறது. புரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது இன்றைய தினம் அரசியல் சார்ந்த விஷயங்கள், ஆராய்ச்சி துறை சார்ந்த விஷயங்கள், அதே மாதிரி உயர்கல்வி சம்பந்தமான விஷயங்கள் இதிலெல்லாம் ஈடுபாடுகள் காட்டக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இன்றைய தினத்துல அரக்கு நிறத்தை பயன்படுத்துங்க. வணங்க வேண்டிய தெய்வம் காளி தேவி வழிபாடு. மீன ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய குரு பகவான் சுகஸ்தானத்தில் அமர்வு பெறுகிறார். சந்திர பகவான்னு பார்க்கும்போது ராசியிலிருந்து அஷ்டமஸ்தானத்துல அமர்வு பெறுகிறார். இப்படி இருக்கிறதுனால கொஞ்சம் நிதானமாக செயல்பட வேண்டிய தினம். ஏற்கனவே அவசர தன்மைகள் இன்றைய தினத்தில் அதிகமாக இருக்கும். அஷ்டமஸ்தானத்திலிருந்து சந்திர பகவான் இன்றைய தினத்துல பயணம் செய்துட்டு இருக்கிறதுனால எல்லா விஷயங்கள்லையும் கவனங்கள் அவசியம். கோபங்களை கண்ட்ரோல் பண்ணிக்க வேண்டியது ரொம்பவும் முக்கியமாக இருக்கின்றது. இன்றைய தினத்துல இன்சூரன்ஸ் சம்பந்தமான விஷயங்களோ உயில் சம்பந்தமான விஷயங்களோ எடுக்கிறீங்கன்னா அது குறித்த முயற்சிகளை செய்யலாம். அதுல நல்ல முன்னேற்ற நிலைகள் அமையும். மற்றபடி புதிதான காரியங்களை இன்றைய தினத்துல தவிர்க்கலாம். உங்களை குறித்த புதிதான விஷயங்களை முடிஞ்சளவு இன்றைய தினத்துல தவிர்க்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான் இல்லைன்னா ஹனுமன் இவங்கள உங்களுக்கு பக்கத்துல கோவில்ல யார் இருக்கிறாங்களோ அவங்கள வழிபடுவது மிகவும் சிறப்பானதாக இருக்கும். புரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு சற்று அலைச்சல்கள் அதிகரிக்கக்கூடிய சூழல்கள் வரலாம். ஏதாவது ஒரு வேலைக்குன்னு போகும்போது அந்த வேலை சீக்கிரமா முடியாம கொஞ்சம் அலைச்சலை தரக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்துல இருக்கின்றது.
உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது தங்களுடைய பொருட்கள் உடைமைகள் சம்பந்தமான விஷயங்கள் இதில் எல்லாம் கூடுதல் கவன நிலைகள் முக்கியமானதாக இருக்கின்றது. ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது பயணங்களில் கவன நிலைகள் அவசியம். தேவையில்லாத பயணங்கள் இருந்தால் அதை இன்றைய தினத்துல தவிர்க்கலாம். இந்த விஷயங்கள்ல கவன நிலைகள் அவசியம். மீனராசிக்காரங்களுக்கு இன்றைய தினத்துல சூடான விஷயங்களை கையாளும் போது கவனங்கள் அவசியம். நெருப்பு சம்பந்தப்பட்டது, மின்சாரம் சார்ந்தது இதெல்லாம் பயன்படுத்தும் போது கவனமாக இருக்கணும். அதே மாதிரி கருவிகளை கையாளும் போது, அதாவது கருவிகள், இயந்திரங்கள் இதெல்லாம் இருக்குதுன்னா இதை பயன்படுத்தும் போதும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது முக்கியமாக இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம்னு பார்க்கும்போது ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான் வழிபாடு. நம்ம சேனல்ல சொல்லுகின்ற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.